ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ்க்கு காமனாக அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை ஆம்ஹோல் சுற்றளவு ப்ளவுஸில். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்லீவ் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறப்ப ஸ்லீவை விட இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் ஷோல்டரில் தான் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன ஐடியா கொடுப்பேன் பிகினர்ஸ்க்கு அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஆம்ஹோல் வளைவு கட் பண்ணும்போது கொஞ்சமே சின்னதாகவே கட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ஒரு 5.25 வருது ஆம்ஹோல் இறக்கும் டெப்த் வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு வந்து நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கங்க. எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்போ வந்து ஸ்லீவை விட ப்ளவுஸில் உள்ள அந்த ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை வந்து ஷோல்டரில் நீங்கள் அதிகமாக பிடிச்சி அதை கரெக்ட் பண்ணலாம். ஒருவேளை ஷோல்டர் அதிகமாக பிடிச்சிட்டிங்கன்னா பேக் நெக் இறக்கம் குறைஞ்சிரும், இடுப்பு இறக்கம் குறைஞ்சிரும், முன் நெக்கு இறக்கம் குறைஞ்சிரும். அப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட இந்த சுற்றளவு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வந்து கட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு இந்த ஸ்லீவ் சுற்றளவு வந்து 6.25 இன்ச்சு நான் சரியான அளவில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு டெமோ காட்டணும் புரியணுங்க தேவை, நான் அந்த ஆம்ஹோல் டெப்த்தை வந்து கம்மி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஸ்லீவுக்கு மேட்சாக ஒரு வேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து தைக்கும் போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஈஸியாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து யோசித்து பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் ஒரு டவுட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து ஸ்லீவ் வந்து நான் கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து எப்போதும் போல் நம்ம பேக் சைடு மட்டும்தான் உடம்பு சுற்றளவு கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக உடம்போட சுற்றளவை மார்க் பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸோட அளவு வந்து மொத்த சுற்றளவு 34 இன்ச்சு. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 34 இன்ச்சு 4ஆக பிரித்தோம்னா 8.5 இன்ச்சு வருது இந்த அளவு ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு. இந்த இடத்துக்கிட்ட வருது. அந்த இதுக்கு நேராக வந்து இந்த பேக் சைடு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் இந்த மாதிரி ஈவனாக வச்சுருங்க. வச்சுட்டு சேர்ந்த மாதிரி ஒரு பின் போட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த ஆம்ஹோல் சுற்றளவை எந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று உயரத்தில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கரெக்டாக வராமல் இருக்கா, இல்லை சுற்றளவு குடஞ்சி கட் பண்ணுவீங்களா அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து அதை எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் இதான் அளவு ப்ளவுஸு, இதை விட வந்து 1/2 இன்ச்சு வந்து அளவு ப்ளவுஸில் இறக்கம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இறக்கம் மட்டும்தான் அதிகமாக கேட்டதுனால நம்ம பேக் சைடு இடுப்புக்கு இறக்கம் 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கேன் அளவு ப்ளவுஸில் உள்ளதை விட. இப்போ இதில் 13 இன்ச்சு இருக்குது, நான் இதில் வந்து 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பேக் சைடு 13.5 இன்ச்சு கரெக்டாக அந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து 13.75 இருக்குது நமக்கு பேக் சைடு உயரம். இதே அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து காட்டுறேன். கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து பேக் சைடு இது வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த டாட்டுக்கு நேராக வர இடுப்போட இறக்கம் 13 இன்ச்சு இருக்குது. ஒரு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் அதிகமாக கேட்டதுனால நான் ஒரு 3/4 இன்ச்சாக அதிகப்படுத்தியிருக்கேன். இப்போது பேக் சைடு இடுப்பை இறக்கிட்டு அதுக்கு மேட்சாக வந்து நம்ம இந்த அளவை வந்து இறக்கக்கூடாது. இந்த அளவு அதிகமாக கேட்டால் தான் நம்ம வந்து இறக்கணும். இது கப் ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது, இடுப்பு மட்டும் கொஞ்சம் பின்பக்கம் இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த சைட்லாம் நான் இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணல. பேக் சைடு இடுப்புக்கு ஈக்குவலாக பட்டியை மட்டும் இந்த உயரத்தை அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம சைடு வந்து அளந்து பார்த்துக்கலாம். இப்போ சைடு அளக்கும்போது இந்த பட்டி வந்து அளவு ப்ளவுஸில் கம்மியாக இருக்கும், ஏன்னா இடுப்பு இறக்கம் கம்மியாக இருக்குது. நம்ம தச்சிருக்கிறதுல இந்த பட்டியோட அகலம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ இது நேராக நமக்கு உடம்பு சுற்றளவு. இப்போ இதுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு பட்டியோட ஜாயிண்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல தான் நமக்கு இந்த பட்டியோட ஜாயிண்ட் இருக்கணும். இந்த பக்கத்துலேருந்து நான் காமிக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக புரியும். இது வந்துட்டு நமக்கு அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டி ஜாயிண்ட்டு, இது வந்து நமக்கு ப்ளவுஸில் உள்ளது. இப்போ 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். மேல் பக்கம் நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடுவோமா, எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுவோம்னா இந்த அளவுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது வந்து கரெக்டான அளவு. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இந்த உயரம் தேவை. அதுலேருந்து தையல் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஸோ
கீழே இறக்கி நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த இறக்கம் அதிகமாக இல்லை, கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இடுப்பு இறக்கத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டான அளவு இருக்குது, ஆனால் கை சுற்றளவு கம்மியாக இருக்குன்னா இப்படி குடஞ்சி கட் பண்ணணும். நம்ம அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ என்னோட மெத்தடில் ஸ்லீவோட சுற்றளவும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து ஸ்லீவோட மெயினான சுற்றளவு, அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி இது பண்ணுவேன்னா, இப்போ இந்த ஜாயிண்ட்லேருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணுவேன். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது 1/4 இன்ச்சு தான் நமக்கு வந்து ஸ்லீவோட சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு மேட்சாக வந்து நம்ம ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவை வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி பேக் சைடு திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நெக் ஜாயின் பண்ணுற இடம் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஷோல்டர் அளவு அகலத்தை இது மாதிரி வைங்க. 1/2 இன்ச்சு தான் நமக்கு தேவை. ஸோ ஷோல்டர் அகலம் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போதே அதிகமாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆம்ஹோல் கரெக்டாக செக் பண்ணுறீங்க, ஷோல்டர் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. நெக்கை வந்து கரெக்டான அளவு தான் அகலம் வச்சுருக்கீங்களான்னு கரெக்டாக பார்த்துங்க. அதை விட அதிகமாக இருக்கிற இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இங்கே ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இது வந்து உடம்பு சுற்றளவு பேக் சைடு, அதுக்கு நேராக நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இப்போ இந்த சுற்றளவை 1/4 இன்ச்சு நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் அதிகமாக இருக்குது. அதை வந்து இதை மாதிரி சேர்த்து இப்படி கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்கில் கண்டிப்பாக சரி பண்ணிவிட்டு தைங்க. பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதை வந்து அதுக்காக பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அதை சரி பண்ணிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு மட்டும் அதிகமாக போயிடாமல் பார்த்துங்க. சின்னதாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்லீவை விட இந்த ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு அதிகமாகிடாமல் பார்த்துங்க. கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து உடம்போட சுற்றளவு. இப்போவுமே நமக்கு இன்னும் கொஞ்சமாக வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக வந்து நான் கீழ்ப்பக்கம் இன்னும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கிறேன். இறக்கி கட் பண்ணி அதை வந்து ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு நம்ம இதுலேருந்து இதில் எந்த அளவுக்கு நமக்கு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கான அந்த கிளாத் வந்து நமக்கு எக்ஸஸாக வர்றது தெரியும் நல்லாவே. அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க உடம்போட சுற்றளவை. அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு மார்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உடம்போட சுற்றளவு வந்து நான் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். 8.5 இன்ச் நமக்கு தேவை. அது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவோட சுற்றளவுக்கு மேட்சாக ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் எப்போதும் அளக்கிற மெத்தடு இப்படி வச்சுட்டு ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு இதை மாதிரி இழுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேராக இழுக்க முடியாது, அதை இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும், அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு இப்படி நீளுதோ அதை மாதிரி வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டை கொண்டு போய் இந்த ஜாயிண்ட்டும் உடம்போட சுற்றளவு ஜாயிண்ட்டும் கரெக்டாக ஆகிற மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இழுத்து பாருங்கள். இப்போ நமக்கு ஸ்லீவோட ரவுண்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருந்தால் போதும். ஸோ இதை மாதிரி அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ சென்ட்ரு வேணால் மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஸ்லீவோட சென்ட்ரு எடுத்துங்க. அதே மாதிரி நான் ஆம்ஹோல் சுற்றளவு இன்னொரு தடவை நான் இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி சுற்றளவு அளந்து பார்க்குறதுன்னு காமிச்சிக்கிறேன். இது வந்து ஷோல்டர் சென்ட்ரு. இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாதிரி ஸ்லீவையும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டையும் அளந்து பாருங்கள். எந்த ஒரு கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக வந்து இப்படியே வச்சுக்கிட்டே வரணும். வச்சுட்டு வரும்போது 2 ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக வரணும். இந்த அர்க்காட் பண்ணும்போது சில இடத்துல சின்னதாகவும் சில இடத்துல பெருசாகவும் கட் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு முன்ன பின்ன காட்டும். நமக்கு இந்த சென்ட்ரு தான் மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு தான் நமக்கு கணக்கில் எடுத்துக்கணும். பக்கத்தில் உள்ள இந்த கிராஸ் ஷேப்பில் சென்ட்ரு எங்கே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு கரெக்டான அளவாக வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டர்கிட்டேருந்து செக் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. எந்த கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. 2 கிளாத்தையும் ஒரே அளவில் பிடிச்சி இது மாதிரி அளவு வந்து எடுத்துங்க. நமக்கு 2 இப்போ ஸ்லீவோட ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும் மேட்சாக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலாக வந்து அந்த பக்கமும் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஒயரம் என்ன அளவு கரெக்டாக இப்போ என்ன அளவு கட் பண்ணியிருக்கீங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக 8.75 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ இந்த பக்கமும் நம்ம அதே அளவை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கீழ்ப்பக்கம் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு பின் போட்டுருங்க. கரெக்டான அளவு நீங்கள் நம்ம கட் பண்ணி மேட்ச் பண்ணிட்டோம்னா ஓகே. ஆனால் சில நேரங்களில் டிஃப்ரென்ஸ் வரப்போ நீங்கள் இதை மாதிரி கரெக்ஷன் பண்ணணும். இப்போ இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி 8.25 இன்ச்சு கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து உடம்போட சுற்றளவு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஷோல்டர் பக்கமும் நமக்கு 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவும் இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி கட் பண்ண வரலன்னா இதை அப்படியே பேக் சைடு திருப்பியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உடம்போட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம ஒரே மாதிரி சரி பண்ணிட்டோம். இப்போ 2 ஸ்லீவும் அதே மாதிரி நான் அளந்து பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோல் ரவுண்டோட ஸ்லீவில் உள்ள ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸஸாக வரும்போது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக வந்துடும். ஆம் ஹோல் கிட்டேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். எந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம் ஹோல், அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அப்படியே வந்து ஸ்லீவ் எப்படி பேக் சைடு திருப்பிங்க. இப்போ 2 ஜாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோம். அதே அளவில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டை கீழ்ப்பக்கம் திருப்பிடுங்க. அதே மாதிரி ஷோல்டர் டாட் வந்து பேக் சைடு திரும்பி இருக்கணும். கரெக்டாக நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் ஸ்லீவ் அந்த கட் பண்ணியிருக்கிற ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை மாதிரி வரும்போது நமக்கு ரொம்ப ஈக்குவலாக வரும். அதே மாதிரி ஸ்லீவை இழுக்கும் போது இந்த கிளாத்தை இழுக்காதீங்க. இதை மட்டும் கரெக்டாக வந்து இந்த பொசிஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி லூஸ் விட்டு விட்டு ஜாயின் பண்ணிட்டு வரணும். 2 ஜாயிண்ட்டுமே நமக்கு சரியாக இருக்குது. இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆம் ஹோல், அதாவது இந்த ப்ளஸ் மார்க்கு மற்ற எல்லா விஷயமே நமக்கு கரெக்டாக வரும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எங்கேயும் நமக்கு அப்பர் டவுன்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சைடு ஜாயிண்ட் ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு, இப்போ ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதை மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சைடும் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டிடுறேன். இப்போ முன்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 5.25 இன்ச்சு. இப்போ அப்படியே கீழ்ப்பக்கம் இடுப்போட அளவையும் மார்க் பண்ணிடலாம். 7 இன்ச்சு வேணும். இப்போ மேல் பக்கம் இந்த ஜாயிண்ட்டை திருப்பிடுங்க. ஆம்ஹோல் கிட்ட வர ஜாயிண்ட் வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டை மேல் பக்கம் திருப்பிங்க. திருப்பிட்டு இப்போ 2 பக்கமும் ஈக்குவலாக இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு ரெண்டும் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ரெண்டுமே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அது மாதிரி வருதோ கரெக்டாக வந்து இதை மாதிரி வச்சிங்க. இப்போ வந்து சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஏன்னா ஸ்லீவ் பக்கம் நம்ம கொஞ்சம் அதிகமாக விட்டுருப்போம், அதனால் ஒரே அளவில் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஜாயிண்ட்டு நமக்கு மேட்சாக வந்திருக்கு. உடம்போட சுற்றளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் வந்து நமக்கு 8.5 இன்ச் இருக்குது கரெக்டாக. இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நமக்கு 6.25 வேணும். அதுவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. முன்கை சுற்றளவுலேருந்து எல்லாமே நமக்கு சரியான அளவில் ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணி எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். சில நேரங்களில் நீங்கள் இதை மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ஒன்றும் பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க வேணாம். இப்போ இதை மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன ஐடியாவும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து எப்போவுமே ஆம்ஹோல் சுற்றளவு வந்து
எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். ஒரு வேளை ப்ளவுஸில் உள்ள நிறைய பேருக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட சுற்றளவோட ப்ளவுஸில் உள்ள சுற்றளவு வந்து அதிகமாக போயிடும். அப்போ வந்து நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்லீவ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதை சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிகினர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.